உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. ஏசப்பா நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க ஏசப்பா எனக்காக தான் ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு? ஹல்லேலூயா. முதலாவது எனக்கு ஏசப்பா ஜீவனை கொடுத்துருக்கார். அப்போது ஏசப்பா எவ்வளோ பாடுகளை துக்கங்களை நமக்காக சுமந்திருக்கிறார். அப்படி தானே? நீங்கள் செஞ்ச நான் செஞ்ச பாவங்களுக்காக ஏசப்பா என்ன பண்ணாரா? அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஏசப்பா கடைசி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தியானித்து கொண்டே வந்தோம். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? பிதாவே இவர்களை மன்னியும். எல்லாம் என்ன சொல்கிறாரு? நம்மளுக்காகவே என்ன பண்ணியிருக்காரு? ஒவ்வொரு காரியத்தையும் இவங்கள மன்னிங்க ஏசப்பா, இவங்க செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா நமக்காகவே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் ஒரே ஒரு நபர் குறித்து மட்டும் பார்த்து நம்ம கடந்து செல்லலாம். நம்ம அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஹல்லேலூயா. இப்போது நம்ம ஒரு ஸ்தேவான்ட்டு ஒருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படியாப்பட்டவராக இருந்தாரா? அவர் முதலாவது பார்த்தோன்னா அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கார். இப்போ உங்கள் பகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க வராங்க, அப்படி தானே? அவங்கள போல் இந்த ஸ்தேவானுங்கிறவர் என்ன பண்ணுறாரா? அவர் ஒரு இடத்துல ஊழியத்திற்கு போகிறாரு. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவருக்கு நிறைய அற்புதம் செய்கிற ஒரு தகுதியை கொடுத்துருக்கிறாரு. அதிசயம் எல்லாமே ஏசப்பா ஒவ்வொரு கிருபைகளையும் வரங்களையும் அந்த ஸ்தேவானுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. அவர் ஆண்டவரை பற்றி எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறாரு? சாட்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போது அவர் ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு வியாதியஸ்தராக இருந்தால் அவங்களுக்கு இவர் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்குறார், பெரிய விடுதலையை கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது அவர் பேசும்போதும் பார்த்திங்கன்னா ஞானவானாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஞானவானாக இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு குற்றமே காணவே முடியாதான். ஒரு பகுதியில் ஊழியம் செய்யும்போது அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்களாம்? ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம். அவர் ஊழியத்துக்கு போனாலும் சரி, அவர் வரும்போதும் இவங்கக்கிட்ட போய் நம்ம சொன்னோம், நம்மளோட பிரச்சனைகளை சொன்னால் என்ன கிடைக்கும்? ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் ஆனால் தேவ மனுஷன். அவர் ஸ்தேவானுங்கிறவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறாரு. அப்போது அவருக்கு என்ன பண்ணுது? ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை மத்தியில் பார்த்திங்கன்னா அவரை அந்த பகுதி முழுவதுமே என்ன பண்ணுறாங்க? அவரை கல்லெறிந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவானுக்கு எல்லாரும் கூட்டம் கூடுறாங்க. ஆனால் இவர் மேலே ஒரு குற்றம் சாட்டும் வைக்க முடியலை. அது ஒரு வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் வாசிங்க. பொய் சாட்சியும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஸ்தேவானை குறித்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவனை பொய் சாட்சியாக சொல்லி இவனை என்ன பண்ணணும்? குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரா? ஒன்றுமே செய்யாமல் தன்னை என்ன பண்ணுறாரு? முழுவதுமாக விட்டு கொடுக்குறாரு. அப்போது அதில் அடுத்தது அதில் ஒரு 100 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59வது வசனம். அப்போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அடுத்ததும் அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். என்ன பண்ணிட்டாராம்? அப்படி சொல்லிட்டு அவர் இறந்து போயிடறாராம். அப்போது என்ன பண்ணுறாரு? ஊழியத்திற்காக தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறார் ஸ்தேவான்கிறவர். ஊழியத்திற்காகனா இப்போ ஒரு பகுதிக்கு வரும்போது ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா என்ன செய்கிறாராம்? அவனுடைய ஜீவனை என்ன பண்ணுறாரு? ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிறார். எங்கே வைக்கிறாரு?
உயர்ந்த இடத்துல. அப்போது ஸ்தேவான் இறந்ததுக்கப்புறம் அவர் எங்கே இருப்பார்னா பரலோகத்தில் இருப்பார். அந்த சொர்க்கங்கிற இடத்துல கண்டிப்பாக இருப்பார். அப்போது ஏசப்பா இதை குறித்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜீவனை யாருக்காக கொடுத்துருக்காரு, நமக்காக கொடுத்துருக்காரு. அப்போது மகா சத்தமாய் அவருக்கு எவ்வளோ உபத்திரம் வந்திருந்தா, எவ்வளோ பாடு இருந்திருந்தா, அப்போது என்ன பண்ணுறாரு, அவர் மகா சத்தமாய் தன்னுடைய ஜீவனையே பிதாவின்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அப்போது அந்த ஜீவன் போகிற நேரத்தில் கூட யாரை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரா, நம்மளை மாத்திரம்தான் நினச்சிட்டு இருக்காரு. அப்போது இதில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ஊழியக்கார தகப்பன் இருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழியாக போயிட்டு இருக்கிறாரு. ஒரு பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு என்ன வருதுன்னா, அந்த இடத்துல பஞ்சர் ஆகிடுது காரு. பஞ்சர் ஆகணுன்னா அந்த இடம் பார்த்தா இருட்டு நேரமாக இருக்குது, இரவு நேரமாக இருக்குது. அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல ரொம்ப இடுக்கமான சூழலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, சரி என்ன பண்ணுறது, பஞ்சர் ஓட்டணுமே, நம்ம இந்த பகுதியை விட்டு கடந்து போகணும்னா இந்த கார்லேருந்து தான் நம்ம போய் ஆகணும், இல்லாட்டி இந்த பகுதியிலேருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம், ஏதாவது கடை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது பார்த்தா ஒரு லைட்டு வெளிச்சம் தெரியுது. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கிட்ட போய் பார்த்தா கரெக்டாக அவர் அந்த பஞ்சர் ஓட்டுற இடமா இருக்குது. உடனே அந்த ஊழியக்காருக்கு என்ன வச்சு ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. உடனே வண்டி என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து ஆளை கூப்பிட்டு போய் அந்த காரை தள்ளிட்டு பஞ்சர் ஓட்டுறாரு. பஞ்சர் ஓட்டும் போதே அவர்கிட்ட பேசுகிறாரு, ஐயா இந்த இடத்துல இந்த நேரத்தில் பஞ்சர் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன இப்போ கடை திறந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார்ட்ட அந்த ஊழியக்கார ஐயா கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் இந்த இடத்துல அடிக்கடி பஞ்சர் ஆகும், அது நைட்டில் தான் பஞ்சர் ஆகும், அதனால் எனக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சர் ஓட்டுறவர் சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க, இந்த இடத்துல மட்டும் எப்படி பஞ்சர் ஆகும் அப்படின்னா, ஆமாம் அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த இடத்துல பஞ்சர் ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரா, உடனே சரி நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவரால் எவ்வளோ தூரம் இந்த பக்கம் கடைக்கும் அந்த சைடு எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டே என்ன பண்ணாராம், அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே ஜோம் பண்ணிக்கிட்டே நடக்கிறாராம். ஏசப்பா இந்த இடத்துல இந்த ஆவி இருக்கக்கூடாது, இந்த விபத்தின் ஆவி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணி ஆவியில் ஜோம் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது வேலையும் முடிஞ்சிச்சான். உடனே ஊழியக்காரை என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட கார்டு எடுத்து அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து அந்த பஞ்சர் ஓட்டுற ஐயாட்ட கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, வாங்கி பார்த்துட்டு ஆமாம் இதுமாரி எல்லோரும் கொடுக்குறதானே தூக்கி ஓரமாக போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஒரு பஞ்சர் கூட வரவே இல்லையா. என்ன பஞ்சரே வரலையே, சரி இந்த இடத்துல இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்க வேண்டாம், டெய்லியும் பஞ்சர் வரும், நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும், இந்த இடத்துல இனிமேல் ஒன்றுமே வரல, நம்ம என்ன பண்ணலாம், பழைய மாரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே போயிடலாம், வேறு எங்கேயாவது போயிடலான்ட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மூட்டை கட்டி டாடா ஏசி வச்சு போகிறாரு. அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்டு அவர் பார்த்துறாரு. பார்த்த உடனே அதை எடுத்து இந்த நம்பர் எடுத்து பார்த்து உடனே இந்த ஊழியக்காரர் அன்றைக்கி சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு விபத்து கூட நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அந்த ஊழியக்கார்ட்ட சொல்கிறாங்களாம், இதுமாரி ஐயா நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு விபத்து கூட நடக்கலை, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் செய்யலை, ஜெபம் பண்ணேன், அங்கே ஒரு பிசாசினுடைய ஆவி இருந்துச்சு, அந்த ஆவியை கட்டி ஜெபித்தேன், அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்காது, நீ என்ன பண்ணு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இல்லை வேறு எங்கேயாவது வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சொன்ன உடனே அவருக்கு அப்போ தான் யோசிக்கிறாராம், இதேமாரி எவ்வளவோ பேர் வந்திருப்பாங்க, ஐயருங்க வந்திருப்பாங்க, மற்ற மந்திரவாதிகள் வந்திருக்காங்களாம், எல்லாருமே பஞ்சர் ஆகிடுச்சா நான் பஞ்சர் ஓட்டி தரேன் காசு கொடுத்துட்டு அவங்க வீட்டிலே போயிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த ஒரு ஊழியக்கார் மட்டும் என்ன பண்ணுறாராம், அது எந்த தன்னையும் பொருட்படுத்தாமல் தன்னை அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறார். ஏசப்பா நீங்கள் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல இப்போ குழந்தைகளை தூக்கிட்டு எத்தனையோ பேர் வரலாம், வயதானவர்களை கூட்டிகிட்டு வரலாம், ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏசப்பா அப்படின்னு அவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அந்த இடத்துல அதுக்கப்புறம் எந்த தடைகளும் வராமல் போயிடுச்சு. அப்போது அந்த ஒரு நபர் மட்டும் ஜெபிக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணாரா, பெரிய அதிசயங்களை காண செய்தார். ஹல்லேலூயா. அப்போது அந்த ஊழியக்கார் எந்த அளவு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருந்தா, அவர் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிடிச்சவராக இருந்திருந்தா தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கார். ஏசப்பா நான் இந்த நேரத்தில் இப்போ இங்கே சரியாயிட்டேன், இது போல் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களும் சரியாகணும்னா நீங்கள் தான் ஏசப்பா உதவி செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பஞ்சர் ஓட்டுறவர் என்ன பண்ணாரா, தன் குடும்பமாய் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணி அவங்களும் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறிட்டு. இப்போது ஸ்தேவானை குறித்து நம்ம பார்த்தோம். ஸ்தேவானுக்கும் அவ்வளோ பாடுகள் அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் மட்டும் அவர் பிடிச்சிக்கிட்டே இருந்ததுனால அவங்க குடும்பம் அவனை ஏசப்பா ஒரு உயர்ந்த இடத்துல அவரோட ஜீவனை வைத்திருக்கிறார். அப்போது நம்மளையும் நம்மளுடைய
ஏசப்பா நமக்கு அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்கார், அப்படி தானே? ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்காவது ஒரு குறைவு இல்லாதபடி நம்ம இந்த சபைக்கு வந்திருக்க மாட்டோம், அப்படி தானே? ஏசப்பா நம்ம குடும்பத்தில் அற்புதம் செஞ்சுருப்பார், அதிசயம் செஞ்சுருப்பார், கடன் பிரச்சனையை மாற்றியிருப்பார், வீடு கட்டுற காரியத்தில் ஆண்டவர் உதவி செஞ்சுருப்பார். அப்போது நம்மளை முதலாவது ஏசப்பாக்கு என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கறதுனா என்னது அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் ஏசப்பாட்ட ஒரே ஒரு காரியம் ஒப்பு கொடுத்தேன். நிறைய காரியம் ஒப்பு கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த செய்தி எடுக்கும்போது ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பூனா ரொம்ப பிடிக்கும் தானே? பெண்கள்னாலே பூ வச்சா தான் அழகுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்னென்னா, எங்கள் வீட்டில் இருந்த வரைக்குமே சரி, நல்லா மல்லிகைப்பூ நிறையா வாங்கி கட்டி நிறையா வச்சுப்பேன். கல்யாணம் பண்ணியும் நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா வச்சுருந்தேன். அபிஷேகம் பெற்று எல்லாமே செய்ய வரைக்கும் நான் பூ வச்சுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா, ஒரு நாள் சபையில் பாஸ்டர் சொன்னாங்க, பூ வைக்கிறீங்க, மருதாணி போடுறாங்களா, என்ன பண்ணக்கூடாது, திருவிருந்தம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஏசப்பா, ஐயோ உங்களுடைய பந்தியை நான் எடுக்காமல் போயிடக்கூடாதே, நான் இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இந்த காரியத்துலேருந்து நான் சரியாகணும், இனிமேல் எனக்கு இந்த ஆசை வரக்கூடாது, அப்படியே இந்த ஆசை வந்தாலும் அதை நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பான்ட்டு அப்போவே ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்தேன். ஜெபிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்போ தான் எனக்கு சோதனை எப்படின்னா, எனக்கு டிசம்பர் பூ ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்தில் மட்டும்தானே வைக்க முடியும், மற்ற நாளில் வைக்க முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது டிசம்பர் பூலே அந்த நல்லா வாடாமல்லி கலர்லேயே கோடு கோடாக இருக்கலாம், வெள்ளை கோடு பட்டது, அது இன்னும் அழகாக இருக்கும். அந்த பூ நல்லா ஒரு முழத்து கட்டிட்டு இந்தாம்மா நீ வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா எடுத்துகிட்டு வராங்க. அப்படிங்கும்போது நான் அப்போ சொன்னேன், இல்லை நான் இனிமேல் பூ வைக்க மாட்டேன், ஏசப்பாட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஏசப்பாயிட்ட என்னை நான் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்னை இதுவரையிலும் அந்த காரியத்திலேருந்து எனக்கு அந்த சிந்தனையும் வரல, அந்த ஞாபகம் வரல. கர்த்தர் என்னை இதுவரையும் அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். சின்ன காரியமாக இருக்கா பூ விஷயம், நான் என்னை பொறுத்தவரை ஒரு பூ விஷயத்தை ஒப்பு கொடுத்தேன். அப்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை நம்ம செஞ்சுருப்போம், நம்மளுக்கு தெரியாதே ஒரு காரியம் திருடி இருப்போம், நமக்கு தெரியாதே பொய் சொல்லியிருப்போம், நமக்கு தெரியாதையே மற்றவங்கள குறைவாய் பேசியிருப்போம், ஏகலமாக பேசியிருப்போம், கேவலமாக பேசியிருப்போம். அந்த காரியத்தை எல்லாமே ஏசப்பாட சொல்லணும். ஏசப்பா, இந்த வேலையில் நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உம்முடைய ஜீவனை எனக்காக கொடுத்தீங்க, அப்போது என்ன நான் உங்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் எல்லா காரியமுமே ஏசப்பா என்ன பண்ணுவாரா? நிறைவாய் ஆக்கி கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. அப்போது ஏசப்பா என்ன பண்ணார்? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 46 லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்போது நம்மளுடைய ஜீவனை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, நம்மளுடைய காரியங்களை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுறாரா? கண்டிப்பாக நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே விட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்போது நம்மளை கைவிடாதபடிக்கு இருக்கும்போது ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, என்னோடய சூழ்நிலைகள் இப்படி இருக்குது ஏசப்பா, இதெல்லாம் மாற்றுங்க. நான் என்னோட உள்ளத்தை முதலாவது ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்குறேன், எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, மன்னிங்க ஏசப்பா. நம்ம ஏசப்பாட்ட சொல்லும்போது எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை என்ன பண்ணுவாரா? அவர் ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.